ஹாய் குட் மார்னிங். ஒரு பர்சனல் அப்பாயின்மெண்ட்டுக்காக கடைன்னு வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். நான் இந்த பர்சனல் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போகிற ஒர்க்கும் இருக்குது. பர்சனல் அப்பாயின்மெண்ட்டே என்னால் வந்து ஷூட் பண்ணி காமிக்க முடியாது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நான் ஷூட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே குவிக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். நான் இப்போலாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஹேர் வந்து லைட்டாக வந்து கேர்ள்ஸ் பண்ணிட்டு தான் வந்து போகுது. ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்குது, வால்யூம் இல்லை. அதனால வந்து கொஞ்சம் பவுன்ஸியாக காட்டுறதுக்காக வந்து இந்த கேர்ள்ஸ் பண்ணோன்னா பவுன்ஸியாக காட்டும். ஸோ பர்சனல் ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கோம். சரியான குளிர் ஆஸ் யூஷுவல். இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃப் டெஸ்க் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ யாருக்கும் லைனில் நின்று வெயிட் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. அங்கே செல்ஃப் செக் அவுட்டில் போய்ட்டு நம்மளே வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸை வந்து வெயிட் பண்ணி அதுக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி நம்மளே அங்கேயே பக்கத்துலேயே ஒரு ட்ராப் பாக்ஸும் பக்கத்துலேயே ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நம்ம ட்ராப் பண்ணிவிட்டோம். அவங்க வந்து எடுத்து ஷிப் பண்ணுறதை என்றைக்கு அந்த லாட் எப்போ க்ளீன் பண்ணுறாங்களோ அப்போ எடுத்து ஷிப் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து இவர் வந்து லேபிள் தான் வந்து பிரிண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நான் சொன்னாலே இந்த ட்ராப் பாக்ஸுன்றது இது தான். இதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து புல் பண்ணி விட்டுட்டோம்னா உள்ளே வந்து விழுந்துடும் ப்ராடக்ட். ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து லாண்ட்ரி ஒர்க் இருந்தது. எங்கள் 3 பேருக்குமே வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நான் லாண்ட்ரி போடுவேன். இங்கே லாண்ட்ரி வந்து காமன் லாண்ட்ரி, அதாவது எங்கள் வீட்லேருந்து வெளியில் போய் தான் நம்ம லாண்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வீடியோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்டுட்டோம் யூடியூப்பில், வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ போய் லாண்ட்ரிலாம் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அன்றைக்கி லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து முருங்கைக்காய் வந்து இருந்தது. முருங்கைக்காய் போட்டு சாம்பாரும் கத்திரிக்காய் காயும் தான் வந்து லன்ச்சுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ஒரு பிஸி மார்னிங் ருட்டீன் வ்ளாக் இப்படி தான் வந்து போச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அபி. டேக் கேர், பை.